ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோ, அதாவது பிக் பாஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோ யார் யாரெல்லாம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால், ஸோ அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் டாக்கி சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மக்களே. உங்களோட நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் எப்போவுமே நீங்கள் ஆனில் வைங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, சரியா? சரி, இப்போ பிக் பாஸில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்னென்னா, யார் அதிகமாக, அதாவது யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே, அதாவது பிக் பாஸில் உள்ள ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க இவங்க ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யார் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமியா இருக்கட்டும், கெமி, திவ்யா, ரம்யா, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நம்ம சாண்ட்ரா அவர்கள் மேலேயே அதிகமாக, ஏன்னா சாண்ட்ரா எது எடுத்தாலுமே நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொன்னதுனால எந்த டாஸ்க்குமே அவங்க கரெக்டாக பண்ணலை. அந்த மாதிரி இவங்களே ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க மக்களே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோமோ 1ல் ஃபஸ்ட்டே பிக் பாஸ் கேட்குது யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது இவங்களே இல்லை இவங்க அவங்க அப்படின்னு சொல்லாமல் சாண்ட்ரா மேலேயே எல்லாருமே அதாவது மோஸ்ட்லி அதிகமாக நம்ம பிக் பாஸ் ஃபேமிலிஸில் சொன்னதில் சாண்ட்ரா நேம் தான் அதிகமாக வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜினா இருக்கிட்டு, அமித் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தராக நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அதிகமாக நேம் லிஸ்ட்டில் வந்தது சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லி. சாண்ட்ரா, திவ்யா இவங்க ரெண்டு நேம் தான் அதிகம் வந்தது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் டீம். நம்ம பார்வதி, கனி அவர்களுக்கு கூட சாண்ட்ரா நேம், ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே டீமாக இருந்தாங்க. ஆனால் டீமாக இருந்தாலும் டாஸ்கில் அவங்க கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்களை இது பண்ணிட்டாங்க மக்களே. எது இருந்தாலும் டாஸ்க் அப்படின்னா அவங்க டீமில் அவங்க டீம் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் இவ்வளோ தான் மக்களே. நம்ம வீடியோவில் ஒவ்வொரு டைமும் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு முக்கியம். அதாவது நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு ப்ரோமோ அண்டு யார் யாரெல்லாம் ஃபைனலிஸ்ட்டில் இருக்கிறா, ஸோ அதுக்கப்புறம் எபிசோட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பிஜிஎஸ் ஆனந்த் டாக்கி சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. டாடா பாய்.